ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் சேனல். இன்றைக்கி நம்ம பன்னீர் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. தேவையான பொருட்கள்: நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி பிரியாணி இலை 2, ஒரு 10 கிராம்பு, 5 ஏலக்காய், 3-4 பட்டை, இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்க 3 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி அதை வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினோடனே அதில் நம்ம 3 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கூட 2 பச்சை மிளகாய். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம 100 ml தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு கட்டு கொத்தமல்லி, ஒரு கட்டு புதினா ஆட் பண்ணிக்கலாம். இங்கேயும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கினோடனே நம்ம 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். அதுக்கு நம்ம 5 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 200 கிராம் பன்னீர் ஆட் பண்ணிட்டு அந்த தண்ணி நல்லா கொதித்தோடனே அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 500 கிராம் அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி நம்ம 1/2 hour குக் பண்ணி எடுத்துக்கலாம். சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,